மைக் பைசன் நேயர்களுக்கு வணக்கம். நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பேய் கதைகள் படிப்பேன். அமானுஷமான விஷயங்கள் நாளிதழ்களில் வந்தது, கதை புத்தகங்களில் படித்தது, அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் நான் தெரிந்து கொண்டவை. இந்த மாதிரி நிறைய த்ரில்லிங்கான அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நிறைய நான் படிச்சிருக்கேன், தெரிஞ்சிருக்கேன். அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கதைகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். த்ரில்லிங்கான ஸ்டோரி கேட்க பிடிப்பவர்களுக்கான சேனல் தான் இந்த மைக் பைசன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தில் 1978 வருடம் புதிதாக திருமணமான தம்பதியர் 2 பேர் தங்களுடைய உறவினர் வீட்டில் விருந்தில் கலந்து கொண்டு மீண்டும் நகரத்திற்கு திரும்பி கொண்டிருந்தார்கள் காரில். அந்த கணவன் அந்த காரை ஓட்டி வருகின்றார். நள்ளிரவு 12 மணியை தாண்டியிருந்தது. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த சாலையில் ஒரு வாகனங்கள் கூட எதிரே வரவில்லை. இவர்களுடைய வாகனம் மட்டும் தனியாக தன்னந்தனியாக வந்து கொண்டிருக்கின்றது. காரின் வெளிச்சமோ மிகவும் குறைவாக இருக்கின்றது. அந்த காரோட ஹெட்லைட்டு ரொம்ப டல்லாக இருக்குது. இதில் யார் வந்தாலுமே அது உடனடியாக தெரியாத மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு குத்து மதிப்பாக அப்படியே அந்த வாகனத்தை ஓட்டிட்டு வர்றாங்க. மழை, கொட்டும் மழை திடீரென்று ஆரம்பிக்கின்றது. 1978 அப்படிங்கும்போது இப்போ இருக்கக்கூடிய நவீன டெக்னாலஜி எதுவுமே அந்த காரில் கிடையாது. அப்போ என்ன உண்டோ அந்த வசதி தான். அந்த வைப்பரை யூஸ் பண்ணி தண்ணீரை தள்ளிக்கிட்டு குறைந்த அளவு அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் காரை இயக்கிக்கிட்டு அந்த கணவர் வரார். அப்படி அவங்க வந்துட்டே இருக்கும்போது ஒரு 100 அடி தூரத்தில் பார்க்குறாங்க, யாரோ சாலையின் நடுவில் நிற்கிறாங்க. அந்த கணவர் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு சொல்கிறாரு, அங்கே யாரோ நிற்கிறாங்களே, அது உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு பார்த்துட்டு, ஆமாம் யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது, ஹார்ன் அடிங்க அப்படிங்கிறாங்க. இவரும் ஹார்ன் அடிச்சுட்டே தான் பக்கத்தில் அப்படியே வாராரு. பக்கத்தில் வந்தாச்சு, அது நகர்ற மாதிரி இல்லை, எப்படியும் நகர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இவர் ஹார்ன் அடிக்கிறாரு. அங்கே பார்த்தா ஒரு பெண் வெள்ளைன்னு இருக்கிறாங்க, கையில் ஒரு பேக் வச்சுருக்கிறாங்க, நடு ரோட்டாக நின்று இவங்கள பார்த்துட்ருக்குறாங்க. வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் கார் வந்தோடனே அந்த பிரேக்கை அந்த கணவர் அழுத்துறாரு. அது நேராக பிரேக்கு சரியாக பிடிக்காமல் மழை நேரம் வரையா அப்படியே கார் வந்து ஓரம் கட்டி சைடில் உள்ள மரத்தில் போய் டமால்னு மோதி அப்படியே நிற்குது. கொஞ்ச நேரத்துக்கு மழை அடிக்குது. உள்ள 2 பேரும் அப்படியே ஒரு மயக்கமடைகிற கண்டிஷனில் இருக்கிறாங்க. அந்த வைப்பர் அப்படியே அடிச்சுட்டே இருக்குது. இவர் தடுமாறி அப்படியே எந்திரிச்சு அவரோட மனைவியை தூக்கி விடுறாரு. ஒன்றும் ஆகலையே உனக்கு, என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான், உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு, சரி முதல்ல அந்த ரோட்டில் நின்று அந்த பெண் என்னாச்சுன்னு போய் பாருங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ இவர், சரி நீ காருக்குள்ளே இரு, நான் போய் அவள் என்ன ஆயிட்டு அப்படின்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் இருந்த ஒரு சின்ன டார்ச், அந்த டார்ச் போர்ட்லேருந்து ஒரு சின்ன குட்டி டார்ச் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு கதவை திறந்துட்டு அப்படி வெளியே வந்து தன்னோட காரை முதல்ல பார்க்குறாரு. அது மரத்தில் மோதி நல்லா ஒரு சேரு மாதிரி ஒரு இதுக்குள்ள டயர் முன்பக்க டயர் வந்து புதைந்து இருக்குது. இது இப்போதைக்கு எடுக்க முடியாது, காலையில் தான் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ரோட்டில் நின்று அந்த பொண்ணு என்னாச்சும் பார்ப்போம், இடிச்சிட்டோமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் லைட் அடிச்சுட்டு அப்படி அந்த கார் இருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி ரோட்டில் தேடி போகிறார். முன்னாடி போகிறாரு, ஒரு 10 அடி போகிறாரு, யாரும் இல்லை. சரி ரோட்டு பக்கத்தில் எதுவும் அடிபட்டு கிடக்குறாங்களா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் பார்க்குறாங்க. அங்கேயும் இல்லை. இடதுபுறம் பார்க்காரு, அங்கேயும் இல்லை. சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 20 அடி தூரம், அந்த காரில் ஒரு 20-25 அடி தூரம் வரைக்கும் போய் அவர் லைட் அடித்து பார்த்துட்டு, யாருமே இல்லையே, என்னாச்சுன்னு தெரியலையே, அந்த பெண்ணை நம்ம பார்த்தோம்ல, இங்கே தானே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டை அப்படி அந்த பக்கம் அடிச்சுட்டு, சரி அங்கிருந்தே சத்தமாக சொல்கிறாரு, அந்த பொண்ணு இங்கே இல்லைம்மா, எங்கே போய் விழுந்தான்னு தெரில, ஒருவேளை நம்ம இடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம காரை திரும்பிட்டா, இல்லை இடித்து வேறு எங்கேயும் தூக்கி போட்டுட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி காரை நோக்கி போகலான்னு சொல்லிட்டு காரை நோக்கி திரும்புகிறாரு. திரும்பி அந்த கார் மரத்தில் மோதி நிற்கிற காரை அப்படி பார்க்குறாரு. அப்போ அவரோட மனைவி முன்னாடி உட்காந்துருக்காங்க, தலையை தடவிட்டே இவரை பார்த்துட்ருக்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கைகளில் அப்படி கேட்குறாங்க. அவர் மனைவியை பார்த்துட்டு கொஞ்சம் அப்படி கண் அப்படி அந்த சைடாக திருப்பி அந்த
அந்த காரோட பின் சீட்டை பார்க்காரு. நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்த அந்த பெண் கையில் ஒரு குழந்தைய இப்படி வச்சுட்டு அந்த குழந்தை அழுறதை சமாதானப்படுத்திட்டு இப்படி நிற்கிறாங்க. உள்ள காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க. இவர் இங்கேருந்து பார்க்குறாரு, அந்த காட்சியை பார்க்குறாரு. எச்சில் விழுங்க முடியல அவரால். ஒரு பதட்டத்தில் அப்படி காரை நோக்கி வர்றாரு. அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் வராரு, காரை நோக்கி வராரு. அப்படி பின்னாடி இருக்க அந்த பொண்ணை பார்த்துட்டே வராரு. வந்துட்டு காருக்கு பக்கத்தில் வந்தோன்னே ஒய்ஃப் அப்படி திரும்பி இப்படி பார்த்துட்டு, பின்னாடி பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கையை அப்படி காட்டுறாரு. அவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி யாருமே இல்லை. என்னாச்சு அப்படின்னு அந்த பெண், அந்த மனைவி கேட்குறாங்க. இவர் அதுக்கப்புறம் திரும்பவும் பின்னால் பார்க்குறாரு. அந்த பெண் அங்கே இல்லை. அப்போ சொல்கிறார் மனைவி கிட்ட, இப்போ நம்ம ஒரு பொண்ணை ரோட்டில் பார்த்தோம் இல்லையா? ஆமாம், அந்த பொண்ணு ஒரு குழந்தையோட பின் சீட்டில் உட்காந்துருந்தாமா, நான் பார்த்தம்மா அப்படிங்கிறாரு. மனைவிக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது. என்னங்க சொல்கிறீங்க? அதுதான் அங்கே ரோட்டில் தானே நின்றுட்டு இருந்தாங்க, அவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் பார்த்தேன். அந்த பெண் பின்னால் ஒரு குழந்தையோடு உட்காந்துட்டு அந்த குழந்தையுடைய அழுகையை சமாதானப்படுத்திட்டு இருந்துச்சு. நான் இப்போ பார்த்தேன், கார் நோக்கி வரும்போது கூட இருந்தது, உன்னைய பார்த்துட்டு உன்கிட்ட காட்டும்போது கூட இருந்தது, இப்போ திரும்பி நான் பார்க்கும்போது தான் அது இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அந்த மனைவிக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது. இவருக்கு என்னாச்சு? ஆக்சிடெண்ட்டில் எதுவும் பயத்தில் அப்படி எதுவும் வளர்றாரா மனுஷன், என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, இப்போ இந்த காரை நம்ம வெளியே எடுக்கணும். காரை வெளியே எடுத்தால் தான் ஊருக்கு போய் சேர முடியும். ஆனால் இந்த நேரத்தில் நம்மளால் தனியாக இந்த காரை இவ்வளோ சேத்துலேருந்து வெளியே எடுக்க முடியாது. கண்டிப்பாக அக்கம் பக்கத்தில் ஊர்க்காரங்க யாராவது இருக்காங்களாம் பார்த்துட்டு தான் நம்ம எடுக்க முடியும். சரி, அது வரைக்கும் என்ன பண்ணேன்? இந்த கார்லேயே உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காருக்குள்ளே உட்காடுறாங்க. இவர் முன் சீட்டில் அந்த டிரைவர் இருக்கையில் இவர் அமர்றாரு. ஒய்ஃபு அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேரும் உட்காந்து யோசித்துட்டு முன்னாடி அந்த மழை பெய்கிறத பார்த்துட்ருக்குறாங்க. பின்னால் பார்த்தா மறுபடியும் அந்த பொண்ணு குழந்தைய வச்சுட்டு அழுகையை சமாளிக்கிட்டு அந்த இடத்துல தான் அந்த கதையை முடிக்கிறாங்க. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். அதையும் மறக்காமல் கேளுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரி உங்களுக்காக. நேயர்களே, மைக் பைசன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் அதில் தொடர்ந்து பார்த்து ரசிக்கலாம். நன்றி.